வருங்கால அரசலுவல்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட ஆஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சமூக நீதி. இது யூனிட் 9ல் கவர் ஆகுது. சென்னை மாகாணத்தில் சமூக நீதி எப்படி இருந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைத்து வாரி சட்டங்கள் இயற்றப்படுது. இந்த சட்டங்கள் இயற்றினதுக்கப்புறம் வரி வசூலை செய்யணும் இல்லையா, அதற்காண்டி சில அமைப்புகளானதும் ஏற்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய போராட்டங்களை தடுக்க நம்ம என்ன பண்ணுறோம், இராணுவ அமைப்புகளை ஏற்படுத்துகிறோம். இராணுவ அமைப்புகளை ஏற்படுத்தினதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க கல்வி கொடுக்கணும் இல்லையா. அப்ப 1835 மெக்காலேவோட குழு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும்னு 1835 பட்டய சட்டம் குறிப்பிடுது. இது இல்லாம மெக்காலேவோட கல்வி குழுவும் ஆங்கிலம் மட்டும்தான் பயிற்சி மொழியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய ராணுவத்துல யாரு பெரும்பான்மையா சேர்க்கப்பட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அதிக அளவுல சேர்க்கப்படுறாங்க. அரசு பள்ளிகளில் இந்திய மொழிகளை அனுமதிக்கலை. அதுதான் 1835 மெக்காலேவோட அறிக்கை. அப்போ நவீன கல்வி முறையின் கீழ் ஆங்கிலம் கற்றவர்கள் தான் ஆங்கிலேய கம்பெனிகளில் பணியில் அமர்த்தப்படுறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஐரோப்பியர்கள், அது இல்லாமல் ஆங்கில இந்தியர்கள், அதுக்கப்புறம் பிராமணர்கள் அரசு பணிகளில் நிறைந்திருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஜமீன்தாரி, ரைட்டு வாரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி முறைகள் அமலாக்கம் செய்யப்படுது. இந்த முறைகள் எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த முறைகளில் அங்கேருந்து விவசாயிகள் வெறும் பயிரிட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாங்க. வரி வசூலை செஞ்சு கொடுக்க உரிமையுடையவர்கள் இவங்க யாரு அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள், மிராசுதார்கள், அதுக்கப்புறம் நிலச்சுவான்தாரர்கள். இவங்க எல்லாமே உயர் ஜாதியினர் அப்படின்றது இங்க குறிப்பிடக்கூடிய ஒன்று. இதனால கிராம நில உறவுகள்ல என்ன நடக்குது அப்படின்னா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மூலியம் நிலத்தோட உரிமையாளராக இருந்த அந்த மக்கள் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, வெறும் பயிர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் மீதியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு இந்த உயர் ஜாதியினர் குறிப்பிடுறாங்க. அதனால உறவுகளில் விரிசலானது ஏற்படுது. அப்போ ரைட்டு வாரி முறை மிக மோசமான நிலைக்கு போகப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நிலவரி நிறைய பாக்கி விழ ஆரம்பிச்சுது, நிறைய நிலங்கள் தரிசாக விடப்பட்டுச்சு. அதனால ரைட்டு வாரி முறை மேல நீங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு அப்ப இருந்த அதிகாரிகள் இருவர் பணிக்கப்படுறாங்க. ஒன்னு பிரான்சிஸ் எலிஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க தாமஸ் மன்றோ. இவங்களோட அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலமாக நிலத்தோடு தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்பை சேர்ந்த இந்த ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள், நிலச்சுவான்தாரர்கள்ட்ட குறிக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாமே உயர் ஜாதியினர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதனால மக்கள் பயிரிட மறுக்கிறாங்க. நிலம் அழிக்கப்பட்டதுனால வேளாண்மையோட தரமும் விளைச்சலும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதனால நிலவரிவாயானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான நிலங்களை தரிசாகவும் போட்டிருக்காங்க. அதனால இந்த குறிப்பிடப்பட்ட மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்யணும்னு தாமஸ் மன்றோவும் அதுக்கப்புறம் பிரான்சிஸ் எல்லிஸும் அவங்களோட அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. இதனை தொடர்ந்து 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு இல்லையா. அப்போ அந்த வருஷமே சென்னை மாகாண அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை அறிவிக்கிறாங்க. சில இடங்களில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான பள்ளிகளை அரசே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த த்ரீமன் கீரே அப்படின்றவங்க செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக, பொருளாதார, கல்வி ரீதியாக மிகவும் மோசமா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிலம் மறுக்கப்படுகிறது. அவங்களுக்கு வீடுகள் கட்டிக்கொள்ள அனுமதிக்கப்படுறதும் கிடையாது. கல்வியும் நிராகரிக்கப்படுது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளா விற்கப்படுறாங்க. ஏராளமான நிலம் வேண்டுமென்றே தரிசாக போடப்பட்டுள்ளது. இதனாலதான் அரசுக்கு வருவாயானது குறையுது. எனவே இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. இதன் அடிப்படையில் பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படுது. எப்போ அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் 1892 அந்த பரிந்துரையின்படி தான் 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அப்போ இந்த பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தை என்ன சொல்றாங்கன்னா பஞ்சமி நிலம் அப்படின்றாங்க. இதே போல தாழ்த்தப்பட்டோரு குழந்தைகளுக்காண்டி பள்ளிகளையும் திறக்கிறாங்க. அந்த பள்ளிகளை பஞ்சமர் பள்ளிகள்னு சொல்றாங்க. இந்த பஞ்சமர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, வைதிக மதத்தின் அடிப்படையில் 4 வர்ணங்களுக்கும் வெளியில இருக்கக்கூடியவங்க, அவங்களை குறிக்கிறது தான் இந்த பஞ்சமர். அப்ப பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள்னு சொல்லுங்கன்னு யார் சொல்றாங்க? ஐத்துதாச பண்டிதரும் மா சிங்காரவேலரும் குறிப்பிடுறாங்க.
பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படணும், அவங்க அனுமதிக்கிறத தடுக்கக்கூடாது அப்படின்னு 1854 சார்லஸ் வுட்டோட அறிக்கையானது குறிப்பிடுது. இதன் அடிப்படையில் நீதிமன்றமே இந்த தீர்ப்பையும் வழங்குறாங்க. என்ன சொல்றாங்க, பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் சேர்த்துக்கிறத தடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு உயர் வகுப்பினர்கிட்ட இருந்து எதிர்ப்பு தான் வர ஆரம்பிக்குது. திருப்பியும் 1865 இங்கிலாந்துல இந்தியாவுக்கான அமைச்சரே என்ன சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட வகுப்போரோட குழந்தைகளை சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்பையும் இங்க ஏதாச்சும் மாற்றம் நிகழ்ந்ததா அப்படின்னா ஒரு மாற்றமும் நிகழல. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் சமூகம், பொருளாதாரம், அதிகாரம், வேலைவாய்ப்புகள் ஆகிய துறைகளில் ஒரு பக்கம் பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. சமூகத்தில் பெரும்பான்மையாக இருந்தது யார் அப்படின்னா பிராமணர்கள்னா அவங்க வெறும் 3% தான் இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க யார், பிராமணர் அல்லாதவர்கள் சிறுபான்மை மதத்தினர் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இவங்களோட சூழல் எல்லாமே கல்வியிலையும் சரி, சமூகத்திலையும் சரி, அதிகாரத்தில், வேலைவாய்ப்பில் எல்லாத்துலேயுமே புறக்கணிக்கப்படுது. அப்போ நமக்கான ஒரு அமைப்பு வேண்டும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்பதான் கல்வி கற்ற ஆயுத்திதாச பண்டிதர், மா சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகலரசர் போன்றவங்க முன்னிலையில இது உருவாகுது. அப்ப 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பாறை பிரதிநிதித்துவம் அளித்த இதை தொடர்ந்து கோரிக்கைகள் எழுது. அதன் அடிப்படையில் 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலுமே வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை அழைத்து ஒரு ஆணையம் ஒரு ஆணையை வெளியிடுறாங்க. அந்த ஆணை எண் அப்படின்னா 128(2) அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இது மாதிரி தமிழகத்தில் இவங்களா முன்னெடுக்கும் போது மகாராஷ்டிர பகுதிகளிலையும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி, ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோருக்காண்டி ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா எடுக்கப்பட்டுச்சு. யாருடைய தலைமையில் அப்படின்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே, அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியான சாவித்ரி பாய் பூலே அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. 1913 ராயல் ஆணையம் அமைக்கப்படுது. ராயல் ஆணையம் யாருடைய தலைமையில் நடக்கப்படுது அப்படின்னா அலெக்சாண்டர் கார்டியோ அப்படின்றவங்க தலைமையில தான் அணைக்கப்படுது. அந்த ஆணையத்திட்ட ஏராளமான விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுது. சென்னை திராவிடர் சங்கம் மற்றும் சென்னை மாகாணம் மட்டுமல்லாமல் வேற யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரங்கூனோட திராவி சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கொடுக்கப்படுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்புகள்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விண்ணப்பங்களை நிறையவே கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிராமணர் அல்லாதோருக்காண்டி யார் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் இவங்க எல்லாமே ஒரு அறிக்கையை ஒன்றிணைத்து வெளியிடும் முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்ப சர் பிட்டி தியாகராயர் எழுதி வெளியிட்ட இந்த அறிக்கையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிராமணர் இல்லாதோர் அறிக்கைன்னு சொல்றோம். 1916ஆம் ஆண்டுல பிராமணர் இல்லாதோரோட நலனுக்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் அல்லது தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். இது யாருடைய தலைமையில உருவாக்கப்படுதுன்னா சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் இவங்களோட தலைமையில உருவாக்கப்படுது. இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் 3 இதழ்களை வெளியிடுது. ஒன்று 3 மொழிகளில் வெளியிடுது. தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகானோ, ஆங்கிலத்தில் நீதினோ, தமிழ்ல திராவிடனும் வெளியிடுறாங்க. அப்போ ஆங்கிலத்தில் வெளியிட்டதை ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க. அந்த பத்திரிகை புகழ் பெற்றதுனால தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னால ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சியா மாறுது. இந்த நீதி கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணர் இல்லாத மக்கள் மத்தியில கல்வி, வேலை வாய்ப்பு பெறுவதற்காண்டி வகுப்பாரி உரிமை குறித்து நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துது. உயர்கல்வியில ஆங்கிலமும் சமஸ்கிருதம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போதைக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது ரெண்டையும் நீங்க அனுமதிக்கிறீங்க, ஆனா தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகள் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு நீதி கட்சி 1915 ஒரு மனுவை கொடுக்குறாங்க. 1917 இந்தியாவுக்கு தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தை சேர்ந்த 54 அமைப்புகள் சந்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த 1917 இந்தியாவுக்கு தூதுக்குழு கிட்ட 54 அமைப்புகள் குறிப்பிட்டிருக்கு. அப்ப முதல் வகுப்பாரி பிரதிநிதித்துவ அரசாணை அப்படின்றத 1920 தேர்தலானது நடைபெறுது. சுப்ராயலு தலைமையில ஆட்சியானது அமைக்கப்படுது. அப்ப அரசு பணியிடங்கள்ல வகுப்பாரி இடஒதுக்கீடு அப்படின்னு இந்த நீதி கட்சி சொல்றதை வலியுறுத்தி 1921 வகுப்பாரி தீர்மானமானது நிறைவேற்றப்படுது. இது இல்லாம 1922 ஒரு வகுப்பாரி அரசாணைய
நம்ம உருவாக்கணும். அப்போ இந்திய வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா அரசு பணிகள்லையும் பிராமணர் அல்லாதவர்களை அவங்க குறைந்தபட்சம் கற்றிருந்தாலே போதும் அப்படின்ற அடிப்படையில் பணியானது வழங்கப்பட வேண்டும். அது ஒருவேளை 100 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பணியாக இருந்தால் அது 75% மக்களை போய் சேர்ற முடியலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 7 ஆண்டு காலம் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அரசாணையானது உருவாக்கப்படுது. அந்த அரசாணையை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா சட்டசபையோட உறுப்பினரான முனுசாமி அப்படின்றவங்க உருவாக்குறாங்க. இதை யார் முன்மொழிகிறாங்க அப்படின்னா ஆர்.கே. சண்முகம் இந்த அரசாணையை ஏற்றுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றினா நம்மளோட எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வகுப்பினருக்குமே இது கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளில் இடம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற மொழியுமே அது தொடர்ந்து தான் இருக்குது, அதனால நமக்கு உரிமை வாங்கி தந்தவரை தான் எண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை நடேசனார் ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தராட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வரியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக யார் இருக்காங்க அப்படின்னா தந்தை பெரியார் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் நீதி கட்சியோட கொள்கைகளை ஏற்க ஆரம்பிப்பார். நீதி கட்சிக்கு தன்னோட ஆதரவையும் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் காங்கிரஸ்குள்ளே இருக்கும்போதே இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படின்றது பிராமணர்களோட ஆதிக்கத்தில் செயல்படுறதுனால நமக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அப்படி இவர் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்வி வேலை வாய்ப்புகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கோருறாரு. ஆனால் காங்கிரஸ் ஏற்கப்படுது. அதனால கட்சியிலிருந்து விலகி வராரு. 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1928 ரா முத்தையா அவங்களோட ஆட்சியில நீதி கட்சி செயல்பட்ட போது எல்லா துறைகள்லையும் பணி நியமனங்களும் முறைப்படுத்தப்பட்டு இந்த வகுப்பாரி அரசாணையானது நிரந்தரமாக்கப்படுது. அப்போ முதல் சட்ட திருத்தம் அப்படின்றது இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி தமிழகத்தில் வகுப்பு வாரியானை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் துரைராஜன் 1951 உயர்நீதிமன்றத்தில் வழக்க தொடர்றாங்க. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் பின்பற்றப்படும் வகுப்புவாரி ஆணையானது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அத்தீர்ப்பினை என்ன செய்து அப்படின்னா உறுதி செய்து வகுப்பாரி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெறுது. இதுக்கு டாக்டர் பி.ஆர். யாரெல்லாம் இந்த சட்ட திருத்தத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க அப்படின்னா தந்தை பெரியார், அதுக்கப்புறம் தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவரான நம்மளுடைய காமராஜர், பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு சட்ட சிற்பியான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவங்களோட முயற்சியினால வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் ஒரு அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படுது. இதுதான் முதல்ல மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தமாகவும் இருக்கு. அப்ப என்னத்தை மாத்திருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 16 என்ன சொல்லுதுன்னா சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் வழங்கியிருக்கு. இதன் அடிப்படையில் பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராரு. எதுக்கு என்ன பிரிவு உள்ள சேர்க்கப்படுது இந்த வழக்குக்கு அப்புறம் அப்படின்னா 15(4) 16(4) அப்படின்னு சொல்லக்கூடிய உட்பிரிவுகள் இணைக்கப்படுது. அதன்படி தமிழ்நாட்டில் 1951 முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% இடஒதுக்கீடும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு 1951. திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீடை விரிவாக்கம் செய்யறாங்க. யாருடைய ஆட்சியில அப்படின்னா 1971 முன்னாள் முதல்வரான மு. கருணாநிதியோட ஆட்சியில சட்டநாதன் தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. இந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரைகளை கொடுக்குது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு முன்னாடி 25%, இப்போ 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு அங்கே 16%, இங்கே 18%, இடஒதுக்கீடு வரம்பானது மாற்றியமைக்கப்படுது. திருப்பி 1979 தமிழ்நாடு மாநில அரசு சமூக நலத்துறை அரசாணை ஒன்று வெளியிடுது. அந்த ஜீவோ நம்பர் 1156
56. அதாவது என்ன சொல்லுது அந்த ஆணை அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்போரோட குடும்ப வருமானம் வந்து 9,000 அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. பின்னாடி இந்த அரசாணையானது திரும்ப பெறப்படுது. இதன்படி பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இடஒதுக்கீடு 31% 50% உயர்த்தப்படுது. அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எப்போ 1979 பிற்படுத்தப்பட்டோருக்கு 50%, தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு 18%, மொத்த இடஒதுக்கீடானது 68% வருது. அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு தான் 18% சொல்கிறாங்க. ஆனால் இது இயற்றப்பட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்குடியினர் எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்றாங்க. அது வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடை மாற்றியமைக்கிறாங்க. அப்போ மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோ? 69% இப்போ முள்ளையும் நடைமுறையில் இருக்கு. மத்திய அரசோட இடஒதுக்கீடு அப்படின்னா மண்டல் கமிஷனை சொல்லலாம். அப்போ விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையத்தோட பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்றதா விபி சிங் வந்து அறிவிக்கிறாங்க. அது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, வேலை வாய்ப்புகளில் மத்திய அரசோட வேலை வாய்ப்புகளில் 27% இடஒதுக்கீடு வழங்க ஒரு ஆணையை வந்து மண்டல் கமிஷன் வந்து சொன்னுச்சு. அப்போ இந்திரா சஹானி அப்படின்றவங்க இந்த இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னீங்களே, அதை வந்து இல்லைன்னு சொல்ற மாதிரி தானே இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கை வந்து தொடர்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, விபி சிங் அரசு தலைமையிலான பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. ஆனால் இடஒதுக்கீட்டோட அளவு 50% மிகாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னும் தீர்ப்பில் குறிப்பிடப்படுது. ஆனால் அரசியல் சட்டத்தில் இதற்கான ஒரு உச்சவரம்பு அப்படின்றது எதுவும் குறிப்பிடப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் 50% அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. ஆனால் இதையே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் பல்வேறுபட்ட வகையில் பறந்து பட்டிருக்காங்க, அவங்களோட நலனுக்காண்டி இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம், அதாவது அவங்க 50% குதுமதிப்பா சொன்னாங்க, ஆனால் இங்கே 69% இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து செய்திட வேண்டும் அப்படின்னும், இதுக்கப்புறம் அவங்களோட தீர்ப்புக்கு அப்புறம் யார் சொல்றாங்க அப்படின்னா, KN விஜயன் அப்படின்றவர் நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினராக இருக்காரு. இவர் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்றாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு 50% இடஒதுக்கீட்டுக்கு இடைக்கால தடையை விதிக்கிறாங்க. 1951 ஒரு சட்ட சிக்கல் வந்த மாதிரியே திருப்பி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடிகள் ஏற்படுமோ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போதான் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா ரொம்பவே துரிதமாக செயல்படுறாங்க. மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்புக்குள்ளார இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா என்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 31C உள்ள கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ தனிப்பட்ட மசோதா ஒன்றினை 30/12/1993 தமிழ்நாடு அரசுக்கே உரிய அதிகார வரம்பின் கீழே உருவாக்கப்படுது. இதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றாங்க. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசோட தனி சட்ட மசோதாவுக்கு 19/7/1994 அன்றைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குறாரு. அதன்படி இது உரிய சட்ட பாதுகாப்பினை பெறுது. இதனை எதிர்த்து வழக்கு யாராச்சும் தொடருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தொடரக்கூடாது. அதாவது ஒரு சட்டம் நிறைவேறிச்சு, அதுக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடாது அப்படின்னா அது இந்திய அரசியலமைப்பு அட்டவணையில் 9 சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு யாரும் எதிர்த்து வழக்கு தொடர முடியாது இல்லையா? அதனால இதை அதுக்குள்ளார சேர்க்கலாம் அப்படின்ற முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதன்படி 76வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமா தமிழக அரசோட இடஒதுக்கீட்டு சட்டம் வந்து அட்டவணை 9க்குள்ளார போயிடுச்சு. 1992 நவம்பர் 16 முதல் இச்சட்டம் நடைமுறைக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டுருச்சு. அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சமத்துவம் அப்படின்றது பிறக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஒன்று ஜாதி மறுப்பு திருமணங்கள். ஜாதி கலப்பு திருமணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜாதி கலப்பு திருமணங்கள் தான் ஒரு வழியாமையும் ஜாதிக்குள்ளாரையே நடைபெற திருமணங்கள் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கட்டமைப்பை மேலும் வலுவாக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றது சட்டப்பிரிவு 340 கீழே தான் உருவாக்கப்படுது. ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா, சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் யார் யாரு அவங்களோட நிலை குறித்து ஆய்வு செஞ்சு
அறிக்கைகளை பரிந்துரை செய்யறதுக்கு குடியரசுத் தலைவரால் ஏற்படுத்தப்படக்கூடியதுதான் இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இதோட சட்டப்பிரிவு 340. அதன்படி இது மூலியம் எத்தனை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953 29/1 அன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா திரு கலைல்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இவர் தான் அதோட தலைமையில செயல்பட்டிருக்காரு. இவரை சேர்த்தே அந்த ஆணையத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 11 பேர் இருந்திருக்காங்க. இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் யார் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது பிபி மண்டல் ஆணையம். மண்டல் ஆணையம் பிற்படுத்தப்பட்ட வகுப்போருக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட 2வது ஆணையம். இது யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்படுது. இந்த ஆணையத்துக்கு யார் தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல்னு சொல்லக்கூடியவர் தான் தலைமை ஏற்கிறாரு. இது 1979 ஜனவரியில் அமைக்கப்படுது. இதோட செயலாளரா SS கில் செயல்படுறாங்க. இந்தியா முழுவதிலும் இந்த ஆணையம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுது. 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் மொத்தம் 3743 ஜாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அடையாளம் காண்றாங்க. இது இவங்களோட அறிக்கையோட முகப்புரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை மெட்ராஸ் முன்னோடியா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம தான் முதல்ல வகுப்பாரி அரசாணைய வெளியிட்டோம். அதனால நம்ம தான் முன்னோடியா இருக்கோம். அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதன்படி நம்ம வழங்கவும் செஞ்சோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது, இந்த மண்டலோட முகப்புரையின் மூலமா தமிழ்நாடு சமூக நீதியோட பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருந்ததை அறிய முடியுது. மக்கள் தொகையில 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டல் ஆணையம் பரிந்துரை செய்த இந்த பரிந்துரையானது 13/8/1990 அன்றைய பிரதமராக இருந்த VP சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு 27% ஒதுக்கீடு வழங்கி ஆணைய பிறப்பிக்கிறாங்க. இது 13/8/1990 முதல் அமலுக்கு வருது. அப்ப இந்திரா சஹானியோட வழக்கு பெரும்பாலும் என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா மண்டல் குழு வழக்குன்னு இந்த இந்திரா சஹானி வழக்க சொல்லலாம். பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில ஜனவரி 1979 சட்டப்பிரிவு 340 படிதான் இந்த ஆணையம் 2வது ஆணையமா அமைக்கப்படுது. பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மக்களை தவிர்த்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரோட மொத்த மக்கள் தொகை 52% இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அரசு பதவிகள்ல 27% இடஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையம் பரிந்துரை செய்த மண்டல் ஆணையம் அதோட அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கு பின்னாடி 1982 மற்றும் 83 இந்த அறிக்கை மீது வெறும் விவாதம் மட்டும்தான் நடைபெறுது. 1990 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு இந்த VP சிங் தலைமையிலான அரசாங்கம் மண்டல் ஆணையத்தோட பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டு இடஒதுக்கீட வழங்குறாங்க. அப்ப சமூக நீதியை ஏற்படுத்துவதில் இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1979 யாரோட குழு அமைக்கிறோம்? மண்டல் ஆணையத்தை அமைக்கிறோம். இந்த மண்டல் ஆணையம் பின்தங்கிய மக்களோட கல்வி சமூகத்தை மேம்படுத்த வழிமுறைகள் மற்றும் திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி தான் அமைக்கிறாங்க. இது 1980 டிசம்பர்ல தன்னோட அறிக்கையை உள்துறை அமைச்சரான ஜெயசிங்கிடம் கொடுக்குது. பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்யறதுக்கு அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம். ஏன் அப்படின்னா இவங்க 11 பேரும் என்ன பண்ணாங்க, நாடு முழுவதுமே சுற்றி திருந்து இவ்வளோ ஜாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. மிகச்சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்துல தான் இருக்கு. இதை பத்தின விவாதம் 1982 மற்றும் 1983 நடைபெறுது. ஆனா VP சிங் தான் 1990 அவரு பிரதமராக இருந்தபோது இதை ஏத்துக்கிறதா சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா VP சிங் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்யறதா இவர் மேல குற்றம் சாட்டப்படுது. இதை எதிர்த்து பல பிரிவினர் உச்சநீதிமன்றத்துல வழக்க தொடர்றாங்க. இருதரப்பு வாதங்களையும் 11 நீதிபதிகளை கொண்ட அமர்வு என்ன பண்ணுது அப்படின்னா கேட்டுட்டு மண்டல் ஆணையத்தோட பரிந்துரைகள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. அதன்படி 1992 இந்த தீர்ப்பை வழங்குறாங்க. அதே சமயம் பரிந்துரைகள்ல சில மாற்றங்களை செய்யவும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்குது. அதன்படி 1993 ஆகஸ்ட் 8 இருந்து பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கு வருது. உச்சநீதிமன்றமே ஏத்துக்கிட்டதுனால என்ன பண்றாங்க, சர்ச்சை முடிவுக்கு வருது. இந்த 27% இப்போ மொழியும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.